ஹலோ லேர்னர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ் அப்படின்ற 2 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் கூட இல்லை நடக்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா அதுக்குன்னு எழுதியிருக்க செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாம் மாறும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸான இதில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக பார்த்தப்போ மாடிஃபை பண்ணுறது எப்படி, ஸ்ட்ரிங்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்து. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ் அப்படின்ற 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷனுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டாப்பிக்கை ஃபஸ்ட் இங்கே போடுறேன். ஸ்ட்ரிங் கான்கேட்டனேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் கான்கேட்டனேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸோ சி ப்ரோக்ராமிங் இல்லைனா C++ ப்ரோக்ராமிங் நம்ம ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி நேரத்தில் சில டைம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சி ப்ரோக்ராமிங் வரும். அதில் வந்து ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் வரும். அது எக்ஸாக்டாக அந்த பெரிய லைன் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். அந்த கோடோட எக்ஸாக்ட் வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறது, இல்லைனா 2 சென்டென்ஸ், டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ், எய்தர் இட் மைட் பி a strings or either it might be a single word or it might be a sentence. இது ரெண்டுத்தையுமே கான்கேட்டனேட், அதாவது ஒன்றாக்கி ஒரு விஷயத்தை கொடுக்குறது தான் ஸ்ட்ரிங் கான்கேட்டனேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்றா சேர்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஸ்ட்ரிங்குக்கு கூட இல்லை கேப் எப்படி ஆட் பண்ணுறது, கேப்பு தேவைன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து ஹெல்லோன்னு வச்சுப்போமே, ஹெல்லோன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இல்லை இந்த கேப் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கேப்பு சேர்ந்து வருதா இல்லை கேப் சேராமல் வருதா அப்படின்றது நமக்கு கான்கேட்டனேட் பண்ணும்போது எப்படி வருதுன்றது தெரியும். ஸோ நம்ம அந்த கேப்பை எடுத்துகிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? 2 தூக்கியாச்சு. இப்போ ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நார்மலாக நம்ம ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். அதானே? அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஏ அப்படிங்கிற வேரியபிளையும் ப்ளஸ் பி அப்படிங்கிற வேரியபிளும் ப்ளஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பிரிண்ட் கொடுத்து சி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கண்ணே, ஜஸ்ட் சின்ன கைண்ட் ஆஃப் அடிஷன் மாதிரி தான். எப்படி நம்ம அடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை ஒரு சைடில் கொடுத்துட்டு இன்னொரு நம்பரில் என்ன சைடு கொடுத்தோன்னா அடிஷன் ஆகுதோ அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. பட் வென் இட் இஸ் அ கேரக்டர்ஸ் இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்காக மாறுது அப்படின்னா இந்த கேஸ் இது என்ன பண்ணுதுன்னா 2 ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் ஜாயின் பண்ணுது. இஃப் இட் இஸ் அ நியூமரிக்கல் கேரக்டர் இட் கேன் பி ஆடட். இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் இட் கேனாட் பி ஆடட், எய்தர் இட் கேன் பி ஜாயின் டுகெதர். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே பண்ணியிருக்கு. ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 நம்பர் இருந்துன்னா 2 நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுக்குறது ஈஸி. பட் ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அது 2த்தையும் ஆட் பண்ணி ஒரு வித்தியாசமான வேல்யூ கொடுக்க முடியாது. ஜஸ்ட் அது 2த்தையும் ஜாயின் பண்ணலாம். அந்த விஷயம் தான் இங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ நான் எப்படி சின்னதாக கேப் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை எப்படி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே A+Bன்னு போட்டிருக்கோம், ப்ளஸ் A+B, C = A+B, பிரிண்ட் C. அப்போ என்ன நடக்குதுங்க, சின்ற வேரியபிள் வந்து கால் ஆகுது. சரி, இது கால் ஆயிடுச்சு. அப்போ சியோக்கு என்ன வேல்யூ இருக்குது, சியோட வேல்யூ வந்து A+B, அதாவது ஏயும் பியும் ப்ளஸ் பண்ணி வெளியே கொண்டு வா. ஸோ இங்கே வந்து இதுக்கு 2த்துக்கு கூட இல்லை, ஸ்பேஸ் இல்லை. ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல விட்ட ஸ்பேஸையும் அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டதுனால அந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸையுமே அது ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டதுனால இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஆட் ஆயிடுச்சு ஹெல்லோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ சப்போஸ் இங்கே நம்ம விட்டுட்டோம், இங்கே வந்து எனக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதை ஒரு எப்படி சொல்ல, ஈவன் ஒயிட் ஸ்பேஸ் ஆல்சோ கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கேரக்டர் when it comes under the double quotes. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு கேரக்டராக அதால் அசியூம் பண்ணிக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன்றது ஒரு வேரியபிள், அது கூட ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அது வந்து ஸ்ட்ரிங் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு சின்ன சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். தனியாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கேரக்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட சேர்த்து பீன்னு ஆட் பண்ணியிருக்கோம். இது 3த்தையும் ஆட் பண்ணி சி அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A+Gap+B. நான் நார்மலாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஹெல்லோக்கு அடுத்து இங்கே எதுவும் கேப்பில் எண்டிங்கில் ஸ்பேஸ் இல்லை, இங்கே டபிள்யூவில் ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் இல்லை, ஹலோ வேர்ல்டு இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா C = ஏன்ற வேரியபிள், அதுக்கப்புறம் அது கூட ஒரு கேப் ஆட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கேப்னு வச்சுக்கோங்க. கேப் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் B ஆட் பண்ணு. ஃபஸ்ட்டு A ஆட் பண்ணு, அதுக்கப்புறம் கேப் ஆட் பண்ணு, அப்போ B ஆட் பண்ணு. அப்போ எப்படி வரும், ஹலோ கேப் வேர்ல்டு அப்படிங்கிறதா வரும். ஸோ அதே வேர்டு தான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா?
ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இங்கே ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் இதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், அப்பர் கேஸு லோவர் கேஸு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனு ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அதை ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளோட நேமை ஆக்சுவலாக போட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து a = இங்கே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிரிண்ட்னு போட்டு இங்கே ஒரு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த வேர்டை பிரிண்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம், அதை போட்டு அதை எந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்மேட் அப்பர் கேஸில் வேணும். அது ஒரு ஃபார்மேட்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகணும் அப்படின்னா a.upper அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும் என்ன ஆகும், ஹலோ வேர்ல்டு இருக்கிற எல்லா வார்த்தையும் இந்த மாதிரி கேபிட்டலைட்ஸில் வருது. ஸோ இதுதான் நம்ம அங்கே பார்த்த விஷயம். ஸோ அதே விஷயத்த இங்கே நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பின்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஓகேங்களா? b = இல்லை வேண்டாம், இதை மொத்தமாக எடுத்துடுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா a = 15 அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஓகேங்களா? என்னுடைய ஒரு ஏஜ் வந்து 15 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வச்சுக்கலாம். 15 வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நேம்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் அந்த ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? இது இந்த ப்ராக்கெட்டை இப்போதைக்கு ஒமிட் பண்ணிங்க. நான் சொல்கிற வரைக்கும் இதை கணக்கில் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இது மொத்தமும் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கரெக்டாக கவனிங்க. இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வர்றது எல்லாமே என்னது, மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இதே விஷயத்த நம்ம வித்தியாசமான வழியிலையும் போடலாம், அதையும் சொல்லி காமிக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வர்ற எல்லா விஷயமும் ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்கு வெளியே இருக்கிறது எதுவும் பாதர் பண்ணாமல் இதை மொத்தமாக ஒரு சென்டென்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் இங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த ஒரு விஷயம் போட்டாலுமே அது ஒரு சென்டென்ஸாக எடுத்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வெளியே பிரிண்ட் பண்ணிடும். அதுக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இருக்காதிங்க. நீங்கள் இங்கே ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு சும்மா கண்ட மணிக்கு என்ன டைப் பண்ணிங்கனாலும் அதை வந்து எக்ஸாக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வெளியே பிரிண்ட் பண்ணிடும். பட் இந்த மாதிரி இப்போ என்ன நடக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கோம். அண்ட் மை ஏஜஸ்க்கு அப்புறம் என்ன வரும், மை ஏஜஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும், அவங்களோட ஏஜ் நம்பர் வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம ஏஜ் டிஃபைன் பண்ணல, இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும் எக்ஸாக்டாக. பட் இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய் பிரிண்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ஸோட ஃபங்க்ஷன். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸில் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து நார்மலாக இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் மெசேஜில் இந்த மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் சும்மா பிரிண்ட் பண்ணேன், மை ஏஜஸ் அப்படின்னு போட்டுட்டு, இல்லை இப்படி வேண்டாம், அந்த லைன் அப்படியே டைப் பண்ணேன், மை நேம் இஸ் கம்ப்யூட்டர்னு போட்டுட்டு அண்ட் மை ஏஜ் இஸ்ன்னு போட்டு இங்கே நான் நம்பர் ஆட் பண்ணணும்னா மெனக்கிட்ட என்ன பண்ணணும், ஒரு ப்ளஸ்ஸை போட்டு இங்கே வந்துட்டு ஒன்று இங்கே வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன்னா அந்த ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும். இங்கே ஒரு ப்ளஸ் போட்டு ஏஜ் போட்டு கால் பண்ணிவிட்டு இப்போ நான் அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் போடணும்னா இப்படி ஒரு ப்ளஸ் போட்டு திரும்ப ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு அண்ட் மை நேம் இஸ் மை பர்த்டே டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் கொடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மொத்தத்தை இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நமக்கு ஏஜ் வரணும். ஓகேங்களா? ஏஜ் இதுக்கடுத்து நான் இன்னும் கிரிட்டிக்கலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். பட் இந்த இடத்துல நமக்கு ஏஜ் வேணும். இந்த இடத்துல இங்கே இருக்கிற நம்பரை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படி சொல்லித்தரேன். இப்போ பிரிண்ட்னு போட்டோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதை பிரிண்ட் பண்ண போகிறோம், நேம், இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த லைனை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா
இதில் தான் நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் இருக்குது. மை நேம் இஸ், என்னோட நேம் என்ன, என்னோட ஏஜ் என்னன்றதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இதை போட்டணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்மெட்டு? இங்கே நம்பர் வர்ற மாதிரி ஒரு புது ஃபார்மெட்டு. அந்த ஃபார்மெட்டோட ஃபங்க்ஷன் நேமே ஃபார்மெட் தான். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஈஸியாக நோட் பண்ணிக்கோங்க. எதாவது நோட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மெட்டோட ஃபங்க்ஷன் நேமே ஃபார்மெட் மட்டும்தான். ஓகேங்களா? ஃபார்மெட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன வரணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்குறீங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா, மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் 15. இந்த இடத்துல எப்படி 15 வந்துச்சு? மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் தானே போட்டுருக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்படியே தானே வரணும். அங்கே தான் இங்கே ட்ரிக்கே இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபார்மெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி. இதை வந்து அந்த இடத்துல அஸ்யூம் பண்ணிக்கும். எப்படி நம்ம பிரிண்ட் நேம் கொடுத்தா அந்த சென்டென்ஸ் அஸ்யூம் பண்ணி பிரிண்ட் பண்ணுதோ, அதே மாதிரி இங்கே ஃபார்மெட் ஏஜ்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் போட்டிருக்க இடத்துல அதோட ஏஜை கொடுத்து அஸ்யூம் பண்ணிக்கோ. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது. இப்போ நான் 2 ப்ராக்கெட் போட்டேன்னா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எரர் தான் கால் பண்ணும். ஏன்னா இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 ப்ராக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம என்ன கொடுத்துருவோம், நேம் டாட் ஃபார்மெட். எந்த ஃபார்மெட் கொடுக்க போகிறோம், ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்குறோம். பட் இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 2 வேல்யூஸ் தேவைப்படுது. இங்கே நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நம்ம 2 வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் ஏஜ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இது இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூக்கும் அசைன் ஆகிக்கும், செகண்ட் இருக்கிறது வந்து செகண்ட் வேல்யூக்கும் அசைன் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஒரு இடத்துல போட்டால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஏஜுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் அப்படின்னு கொடுத்துட்டு 15, டேட் வந்து 17 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து டேட் அப்படின்னு மாற்றிடும். இது வந்து டேட் மாற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ now you can see that my name is computer and my age is ஃபஸ்ட் ப்ராக்கெட் வர இடத்துல ஃபஸ்ட் வேல்யூ, my age is மட்டும் ஏஜோட வேல்யூ. அப்போ என்ன வரும், my age is 15 அப்படின்னு வரும். அடுத்து செகண்ட் ப்ராக்கெட் இருக்க இடத்துல செகண்ட் கமாக்கு அடுத்து இருக்க வேல்யூ டேட், my age is 15 and டேட் என்னது 17 is 15 17 அப்படின்னு வரும். அதே தான் இங்கே வந்திருக்கு, is 15 17 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். சப்போஸ் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். இப்போ வந்து நான் இந்த இடத்துல இதை நான் தூக்கிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அண்ட் மை ஃபோன் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த நான் கோடை ரன் பண்ணும்போது என்ன ஆகும், மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் 15, மை ஃபோன் நம்பர் இஸ் அப்படின்னு வந்து நம்பர் வந்துருச்சு. இதே விஷயத்தை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும்னா, மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜஸ்ன்னு போட்டு இங்கே கோலன் போட்டு ப்ளஸ் போட்டு ஏஜ் போட்டு திரும்ப ப்ளஸ் போட்டு திரும்ப கோலன் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி அண்ட் மை ஃபோன் நம்பர் இஸ்ன்னு போட்டு திரும்ப டபுள் கோட்ஸ் போட்டு ப்ளஸ் போட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிட்டே இருக்கும், மை ஏஜஸ் வரும்போது டபுள் ப்ராக்கெட் போடு அண்ட் மை ஃபோன் நம்பர் இஸ் டபுள் ப்ராக்கெட் போடு. இதே பிரிண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஃபார்மெட் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள்ஸ் மட்டும் மொத்தமாக இன்க்ளூட் பண்ணிக்கும். சப்போஸ் இது பெரிய லைன் ஆஃப் பேராகிராஃபாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் அந்த மாதிரி நேரத்துலலாம். அண்ட் ஸோ இப்படி தான் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜை வந்து 2வது இருக்கிற பொசிஷனுக்கும், அதாவது ஃபார்மெட்டில் வந்து ஏஜ் ஃபஸ்ட்டாக இருக்குது, பட் நமக்கு வந்து இந்த சென்டென்ஸில் செகண்ட் வரணும். அண்டு ஃபார்மெட்டில் செகண்ட் இருக்கிற வேரியபிள் வந்து சென்டென்ஸில் ஃபஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம 0 and 1 அப்படின்ற பொசிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே 0 and 1 அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ்லேருந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னா ஃபஸ்ட் பொசிஷன், 1 அப்படிங்கிற செகண்ட் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டேட் அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூ கொடுக்கணும். என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி செகண்ட் பொசிஷன் வந்து 1, ஃபஸ்ட் பொசிஷன் வந்து 0. ஸோ இந்த இடத்துல நமக்கு செகண்ட் பொசிஷன் வரணும் அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற நம்பர் வேணும் அப்படின்னா 0 கொடுக்கணும். ஸோ 0 ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, இங்கே ஃபஸ்ட் பொசிஷன் ஃபார்மெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்குது. இங்கே செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, வேரியபிள்ஸில் டேட்டு தான் செகண்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி வரும். மை நேம் இஸ், இங்கே பாருங்கள், இந்த அவுட்புட்லாம் பாருங்கள், இந்த லைன் தான் இப்போ நமக்கு வந்து அவுட்புட். ஓகேங்களா? மை நேம் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் மை ஏஜ் இஸ் 17111 அந்த ஃபோன் நம்பர் வந்துருக்கு. ஆக்சுவலாக அது டேட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் செகண்ட் தானே இருக்குது, எதுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு இங்கே, ஏன்னா இங்கே நம்ம செகண்ட் வேல்யூ சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மறந்துடாதீங்க, செகண்ட் வேல்யூ வந்து 1 மென்ஷன் பண்ணுவோம், ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0 மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ட் மை ஃபோன் நம்பர் இஸ் 15 போட்டிருக்கோம். 15 அப்படிங்கிறது வந்து இந்த வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு, பட்
இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து லாஸ்ட்டில் வர வச்சுருக்கோம். ஃபஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து லாஸ்ட் யூஸ் பண்ணி. ஸோ இப்படி தான் ஸ்ட்ரிங் ஃபார்மட்ஸும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பைத்தான் சம்மந்தமாக நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம இது வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மேக்ஸு அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக அடிக்கடி நம்ம நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.